Hi friends, welcome to Tamil Sagos. இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்குங்க ஒரு ஸ்பெஷலான பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 8 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 கொத்து கருவேப்பிலை, பட்டை ஒரு பெரிய பட்டை 1.5 பட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க, ஏலக்காய் 3 இருக்குங்க. பேன் சூடானதும் இதெல்லாம் ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க. நல்ல வாசம் வருங்க. வாசம் வர வரைக்கும் நல்லா வருங்க. இந்த பொடி தான் நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு. அதனால் இதை நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணிக்கணும். சும்மா 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு தடவை நல்லா வருங்க. எதையும் கருக வைக்காமல் வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம வறுத்ததை ஆறுனதும் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டுங்க. பேன் சூடானதும் குழம்புக்கு என்னென்ன பொடி போட போகிறோமோ அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் கடையில் விற்கிற பொடி தான், நம்ம பேக்கெட் பொடி தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் இதில் போட்டு வறுத்து நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் கையில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கையில் அரைச்சி போடுற மாதிரியே ஃப்ளேவர் இருக்குங்க. மல்லிப்பொடி 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு நிமிஷம் வறுத்தா போதுங்க. கருப்பாகக்கூடாது, கருப்பாகாமல் வறுக்கணும். மல்லிப்பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்தி தான் போடுவோம். ஏன்னா குழம்புக்கு கெட்டியான திக்னஸை கொடுக்குறது மல்லிப்பொடி தான். அதனால் இதை கொஞ்சம் சேர்த்தி போடணுங்க. அதே மாதிரி இப்போ மட்டன் மசாலா தூளை வறுத்து எடுத்துக்கிறோங்க. வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனே போதும். அப்புறம் காரம் பத்தலைன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது குழம்புக்கு தேவையானதை வதக்கி அரைக்க போகிறோங்க. கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 2 முழு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதை போட்டு வணக்க போகிறோங்க. நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கணுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ போடுற உப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது குழம்புக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ 6 தக்காளி பழத்தை 4 எடுத்து கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை போட்டு நல்லா வணக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வணங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பொடியெல்லாம் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்பெஷல் பொடி, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம போட்ட பொடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இது ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுடலாங்க. பட்டை லவங்கம் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 1-2 வெட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குங்க, அதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ மட்டன் 1 கிலோ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களாங்க, தண்ணி விடுங்க மட்டனில் நல்லா. அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா.
இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. பச்சை வாசம் போயிடுச்சுங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி கறியை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சுங்க. இப்போ இதோட வெங்காயம், தக்காளி, வறுத்த பொடியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இதில் கலந்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதோட 3 சட்டி ரத்தம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை இதோட ஆட் பண்ணுறது மூலிமா குழம்பு நல்ல கலர் கொடுக்குங்க. சூப்பரான கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த குழம்பு டேஸ்ட் வருங்க நமக்கு. பச்சை வாசம்லாம் எதுவும் அடிக்காதுங்க. ஏன்னா நம்ம இப்போ அடுத்த விசில் தான் விட போகிறோம். இப்படி ஊற்றி நல்லா 6 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்ல கறி பஞ்சு போல் வெந்துருங்க. பச்சை வாசமும் எதுவும் அடிக்காது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 6 விசில் விட்டு எடுக்கலாங்க. ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. நம்ம தேங்காவே அரைச்சே ஊற்றலை, ஆனாலும் எவ்வளோ கெட்டியாக வந்துருக்கு பாருங்க. சரிங்களா, மூடி வைக்கும் போது என்ன கலரில் இருந்தது, இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ரத்தம் ஊற்றுனா இந்த கலரில் நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள் என்ன கலராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தாங்க அந்த ரத்தம் ஊற்றுறதே. நல்லா கடையில் இருக்கிற மாதிரி நல்லா டார்க் கலராக வந்துருக்கு பார்த்தீங்களா. அருமையான மட்டன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம வறுவல் பண்ண போகிறோங்க. மட்டன் வறுவல் இதுலேருந்தே கறி எடுத்து மட்டன் வறுவல் பண்ண போகிறோங்க. சரிங்களா, இப்போ கறியை தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கறி எடுத்துக்கோங்க, அதில் வறுவல் பண்ணலாம். இப்போ கறியை வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா திக்கான கிரேவி பதம் வந்துருச்சுங்க. இதில் இப்போ கறி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. கறியை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கறி நல்லா ட்ரை ஆகட்டுங்க. அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.